Hi everyone, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 5 continuity and differentiabilityல second topic that is differentiability. So, last videoல நம்ம continuity எல்லாம் complete பண்ணிட்டோம். Exercise 5.1 finish பண்ணிட்டோம். So, இப்போ next topic போலாம் that is differentiability. So, this is an important topic. இது வச்சு தான் நம்ம next வர போகிற exercise எல்லாமே போட போகிறோம். So, நம்ம basicலேருந்து start பண்ணலாம். So what is differentiability or differentiation of a function or derivative of a function? இது மூணுக்குமே ஒரே மீனிங் தான். ஸோ என்னன்னு பார்க்கலாம். First, let f be a real function. Let f be a real function. இதோட மீனிங் உங்களுக்கு தெரியும். Real function means domain and range of the function is real numbers. ஓகேவா? R. Domain and range of the function f is R. ஓகேவா? Real numbers. And let C be a point in its domain. ஓகேவா? ஸோ டொமைனில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் C, then the derivative of f at C. ஓகேவா? இது என்னது நம்ம பார்க்கலாம். Or இது என்ன சொல்லலாம்? The differentiation of the function f at the point C. ஓகேவா? ஸோ differentiation of f or derivative of f at the point C is defined as limit x tend to c f of x minus f of c divide by x minus c. ஓகேவா? ஸோ இதுதான் டெஃபினேஷன். அண்ட் இதை எப்படி டினோட் பண்ணுறோம் நம்ம? f dash of c. ஓகேவா? ஃபங்க்ஷன் இஸ் ஃபங்க்ஷன் இஸ் f. ஸோ த டெரிவேட்டிவ் இஸ் டிஃபைன்ட் as f dash. ஓகேவா? ஸோ இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ப்ரொவைடட் திஸ் லிமிட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், அப்போ தான் நம்ம இந்த டிஃபைன் பண்ண முடியும் டெரிவேட்டிவ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். அண்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி கண்டினியூட்டிலேருந்து பார்த்துட்டு வரோம். லிமிட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்? இஃப் த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர். ஓகேவா? ஸோ இங்கே டெரிவேட்டிவ் பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் டெரிவேட்டிவ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன எழுதுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் should be equal to right hand derivative. ஓகேவா? ஸோ இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா the limit exists. ஓகேவா? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் at this point C, and we can find f dash of C, that is derivative of f at the point C. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி போடுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இங்கே, பிகாஸ் நம்ம டெரிவேட்டிவ் ஃபைன் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்? Left hand derivative is what? Limit x tend to c minus. ஓகேவா? This is c minus because நம்ம left hand limit பண்ணுறோம். So x is approaching c from the left hand side. ஓகேவா? And f of x minus f of c divide by x minus c. ஸோ நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி இதையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எழுதுவோம், limit h tend to 0. ஓகேவா? h is very close to 0. h is a small number very near to 0. ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃப்ரம் c. ஸோ c minus h minus f of c. ஓகேவா? ஹோல் டிவைட் பை, இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ்க்கு பதிலாக நம்ம c minus h minus c போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? x equal to c minus hன்னு போடுறோம். ஓகேவா? வேர் h is approaching 0. புரிஞ்சுதா? ஸோ h வந்துட்டு 0க்கு போச்சுன்னா x எங்கே போகும்? cக்கு போகுமா? கரெக்டாக? ஸோ x tend to c minus is equal to h tend to 0. புரியுதா உங்களுக்கு? h tend to c. ஓகேவா? h is coming close to c. இது c. ஸோ x is coming close to c. ஸோ இது எப்போ பாசிபிள் ஆகும்? x எப்போ cக்கு க்ளோஸ் ஆகும்? இஃப் h is going close to 0. ஓகேவா? h வந்துட்டு 0 அப்ரோச் பண்ணாதான் x c-ஐ அப்ரோச் பண்ண முடியும். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as this limit. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் h tend to 0 f of c minus h minus f of c, and இங்கே c minus c கேன்சல் ஆகிடும், minus h. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் போட்டுக்கலாம் நம்ம, which is equal to limit x tend to c plus f of x minus f of c whole divide by x minus c. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி பண்ணுவோம். லிமிட் h tend to 0, ஒரு சின்ன வேல்யூ எடுக்கிறோம், அதை நம்ம என்ன பண்ணுறோம்? cல ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ தட் பிகம்ஸ் ரைட் ஹேண்ட் லிமிட். ஓகேவா? c மைனஸ் hனா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஓகேவா? c மைனஸ் சம் வேல்யூ இஸ் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் c, இட் இஸ் லெஸ் தென் c. அதே மாதிரி c plus h is in the right side of c. Okay, it is greater than c.
ஸோ நம்ம எங்கே greater than வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணுறோம் ரைட் ஹேண்ட் லிமிட் ஓகேவா இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைட் ஸோ த வேல்யூ ஷுட் பி greater than c ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் f of c plus h எடுத்துக்கிறோம் மைனஸ் f of c ஓகேவா டிவைட் பை c plus h minus c ஓகேவா ஸோ இங்கே என்ன எடுக்கிறோம் நம்ம x equal to c plus h எடுக்கிறோம் where h is coming close to approaching 0 ஓகேவா ஸோ அதே மாதிரி இதுவும் எழுதிக்கலாம் எப்படி எழுதிக்கலாம் limit h tend to 0 f of c plus h minus f of c whole divide by h ஓகேவா c and minus c get cancelled ஸோ உங்களோட புக்கில் இதுதான் கொடுத்துருக்காங்க derivative of the function f at point c ஓகேவா ஸோ இதுவும் ஈக்குவலாக எழுதிக்கலாம் ஸோ நம்ம எப்போ லிமிட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம் இஃப் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆர் ஈக்குவல் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ ஸோ இங்கே வந்துட்டு நம்ம டெரிவேட்டிவ் பண்ணுறோம் அதனால இது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் போத் ஷுட் பி ஈக்குவல் அண்ட் இட் ஷுட் பி ஈக்குவல் டு த டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ புரிஞ்சுதா இது வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷனை எப்படி டினோட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் ஸோ அதோட டிஃப்ரென்சியேஷனை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஓகேவா அண்ட் இங்கே எஃப் டேஷ் ஆஃப் சி ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் நம்ம டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்கிறோம் அதனால சி பாயிண்டில் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா ஜென்ரலி நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஓகேவா அண்ட் இதே மாதிரி இன்னொன்று எப்படி டினோட் பண்ணிக்கலாம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேவா இப்படியும் டினோட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது நம்ம எப்போவுமே எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எடுப்போம் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுப்போம் ஓகேவா ஸோ இன்னொன்று எப்படி டினோட் பண்ணலான்னா dy பை dx ஓகேவா d பை dx ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்தோம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நான் yன்னு எழுதிக்கிறேன் ஸோ இட் பிகம்ஸ் dy பை dx அண்ட் இன்னொன்று எஃப் டேஷை நம்ம எப்படி எழுதிக்கலாம் y டேஷ்னு எழுதிக்கலாம் ஸோ இப்படியும் நம்ம டினோட் பண்ணலாம் ஸோ கொஷனில் இந்த மாதிரி எந்த விதமாக கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் தான் கண்டுபிடிக்கணும் தட் இஸ் ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு கொடுக்கலாம் இல்லைனா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு கொடுக்கலாம் இல்லைனா ஃபைண்ட் ஒய் டேஷ்னு கொடுக்கலாம் ஓகேவா இல்லைனா என்ன சொல்லலாம் டிஃப்ரென்ஷியேட் எஃப் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஓகேவா டிஃப்ரென்ஷியேட் எஃப் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அதோட மீனிங்கும் என்னது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறது ஓகேவா ஸோ கொஷனில் எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா டெரிவேட்டிவ் டிஃப்ரென்சியேஷன் எல்லாம் சேம் தான் ஓகேவா ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ஓகேவா டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிங்க ஸோ எல்லாமே சேம் மீனிங் தான் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம கண்டினியூட்டியில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் நம்ம அதே தான் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் எட் த பாயிண்ட் சி ஓகேவா இஃப் எஃப் இஸ் டிஃபைன்ட் ஆன் த இன்டர்வல் ஏ கமா பி ஓகேவா இந்த இன்டர்வலில் ஃபுல்லாக எஃப் டிஃபைண்டாக இருந்துச்சுன்னா தென் எஃப் இஸ் கால்ட் டிஃப்ரென்ஷியபிள் ஆர் த டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் எக்ஸிஸ்ட்ஸ் இஃப் இட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் எட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் திஸ் இன்டர்வல் ஓகேவா எவ்ரி பாயிண்ட் இந்த இன்டர்வலில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்க்கும் இட் ஷுட் பி டிஃப்ரென்ஷியபிள் ஓகேவா தட் இஸ் த டெரிவேட்டிவ் ஷுட் எக்ஸிஸ்ட் ஃபார் எஃப் அட் எவ்ரி பாயிண்ட் இன் த இன்டர்வல் ஓகேவா அதே மாதிரி நம்ம என் பாயிண்ட்ஸ்க்கு பாருங்கள் கண்டினியூட்டியில் கூட பார்த்தோம் நம்ம என் பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் ஏல டிஃப்ரென்ஷியபிளாக எப்போ இருக்கும் இஃப் எஃப் டேஷ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஓகேவா பிகாஸ் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பாசிபிள் இல்லை பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் புரிஞ்சுதா இங்கே ஏ இருக்குது இங்கே பி இருக்குது த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் பிட்வீன் த இன்டர்வல் ஓன்லி ஓகேவா இந்த இன்டர்வல் ஓன்லி ஸோ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பாசிபிள் இல்லை பிகாஸ் ஏக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் லிமிட் ஓகேவா தட் இஸ் திஸ் லிமிட் ஓகேவா இந்த லிமிட் மட்டும்தான் பாசிபிள் இங்கே அதே மாதிரி பிக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஒன்லி பாசிபிள் ரைட் ஹேண்ட் லிமிட் is not possible ஓகேவா ரைட் ஹேண்ட் லிமிட் பாசிபிள் இல்லை பிகாஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் இன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் பி தட் இஸ் கிரேட்டர் தென் பி வேல்யூஸ்க்கு இட் இஸ் நாட் டிஃபைன்ட் புரிஞ்சுதா ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் இது உங்களுக்கு யூஸ் ஆகாது பட் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஓகேவா எது படித்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க புரிஞ்சு படிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் உங்களுக்கு புரியுதா தென் பாருங்கள் தியரம் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க இஃப் அ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் எட் அ பாயிண்ட் சி தென் இட் இஸ் கண்டினியூஸ் எட் தட் பாயிண்ட் ஓகேவா ஸோ டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஃபங்க்ஷன் ஸோ அதோட ப்ரூஃப் பார்த்துக்கலாம்
if f is differentiable. So let f be differentiable எடுத்துக்கலாம். So let f be differentiable. So இதோட definition என்னது differentiableக்கு இப்போ தான் பார்த்தோம். That is f dash of c is equal to limit x tend to c f of x minus f of c whole divided by x minus c. Okay வா? So புரிஞ்சுதா? This is proof. Let f be differentiable. That means that is f dash of c is equal to this limit. Okay வா? Now நம்ம என்ன proof பண்ணணும்? Continuously proof பண்ணணும். So எப்படி பண்ணலான்னு பாருங்க. நம்ம என்ன எடுக்கிறோம்? For x not equal to c. Okay வா? ஏதோ ஒரு x எடுக்கிறோம் which is not equal to c. Then f of x minus f of c can be written as f of x minus f of c whole divided by x minus c and into x minus c. Okay வா? So x minus c நான் multiply and divide பண்ணிக்கிறேங்க. Then both side limit apply பண்ணலாம். Okay வா? So limit x tend to c f of x minus f of c and இந்த சைடு apply பண்ணிக்கலாம் limit x tend to c f of x minus f of c whole divided by x minus c into x minus c. Okay வா? So next algebra of limit தெரியும் உங்களுக்கு. limits எப்படி பண்ணிக்கலாம்? limit f plus g அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் நம்ம? limit f plus limit g பண்ணிக்கலாம். This is also applicable for minus. Okay வா? plus minus எதுவாக இருந்தாலும் நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். அதே மாதிரி மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா that is limit f into g இருந்துச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம்? limit f into limit g. ஓகேவா? ஸோ இது algebra of limits லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள் மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டையும் பிரித்து எழுதிக்கிறேன்னா limit x tend to c f of x minus limit x tend to c f of c. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். limit x tend to c f of x minus f of c whole divided by x minus c into limit x tend to c x minus c. புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இது இங்கே இந்த பார்ட் வந்துட்டு இங்கே எழுதணும். ஓகேவா? இன்டூவில் இருக்குது. தென் இது அப்படியே வச்சுக்கலாம். limit x tend to c f of x. ஸோ இங்கே பாருங்கள் மைனஸ் சைன் limit x tend to c f of c is a constant. ஓகேவா? f of c இங்கே xே இல்லை. ஸோ x tend to c means constant அப்படியே தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ this remains as f of c and equal to இது என்னன்னு பாருங்கள். இது நம்ம ஃபங்க்ஷன் தட் இஸ் டெரிவேட்டிவோட டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as f dash of c and இங்கே பாருங்கள் x tend to c x is close to c. ஸோ லிமிட் சால்வ் பண்ணும்போது xக்கு பதிலாக நம்ம c சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ c minus c. ஓகேவா? ஸோ c minus c becomes 0. ஸோ திஸ் ஹோல் சைட் becomes 0. ஓகேவா? 0 into something is 0. புரிஞ்சுதா? அண்ட் இங்கே என்ன இருக்குது? limit x tend to c f of x minus f of c. ஸோ இது இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ என்ன வரும்? limit x tend to c f of x is equal to f of c. ஸோ இது என்னன்னு பாருங்கள். This is the definition of continuity. A function f is continuous at the point c if this limit is equal to f of c. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நம்ம. நீங்கள் லாஸ்ட் வீடியோக்குள்ளே கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துருச்சுன்னா the function f is continuous at the point c. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க converse of the theorem need not be true. ஓகேவா? ஸோ தியரம் என்ன படித்தோம் நம்ம? if f is a differentiable function at a point c. ஓகேவா? f வந்துட்டு c பாயிண்டில் differentiable then it is continuous at c. ஓகேவா? converse என்னது? if it is continuous then it is if f is continuous at a point c then it should be differentiable. ஓகேவா? ஸோ அது எப்போவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. it need not be true. ஓகேவா? மேபி ட்ரூவாக இருக்கலாம் இல்லைனா ட்ரூ இல்லாமையும் இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன கொடுக்க போகிறோம்? இட் இஸ் கண்டினியூஸ் பட் நாட் டிஃப்ரென்ஷியபிள்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம்? f of x equal to mod x. ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயும் நம்ம படிச்சிருப்போம் mod x is a continuous function. ஓகேவா? லாஸ்ட் எக்ஸசைஸோட எக்ஸாம்பிளில் கூட இருக்கும் அண்ட் எக்ஸசைஸ் கொஷனில் கூட இந்த மாதிரி ஒரு கொஷின் இருந்துச்சு. mod x is a continuous function always. ஓகேவா?
ஸோ திஸ் இஸ் கண்டினியூஸ். ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுற போகிறோம், இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள்னு ப்ரூஃப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட டெஃபினேஷன் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் கேன் பி ரிட்டன் as மைனஸ் எக்ஸ் if x is less than 0 and x if x is greater than or equal to 0. ஓகேவா? இப்படி தானே டிஃபைன் பண்ணுவோம் நம்ம. தென் என்ன ப்ரூஃப் பண்ணணும், நம்ம நாட் டிஃப்ரென்ஷியபிள்னு ப்ரூஃப் பண்ணணும். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் வாட், லிமிட் x tend to c minus f of x minus f of c whole divided by x minus c. ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாம், லிமிட் இங்கே நம்ம c என்ன எடுத்திருக்கோம், 0. ஓகேவா? திஸ் பாயிண்ட் இஸ் 0. நம்ம 0 பாயிண்ட்க்கு ப்ரூஃப் பண்ண போகிறோம். பிகாஸ் ஒரு பாயிண்டில் நாட் டிஃப்ரென்ஷியபிள்னாலும் அந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். ஓகேவா? இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் differentiable, it should be differentiable at every point of its domain. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட டொமைன் என்னது, இங்கே ரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த ரியல் நம்பரில் நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? தட் இஸ் 0. 0 பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம நாட் டிஃப்ரென்ஷியபிள்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சி என்ன எடுத்துக்கிறேன்னா, லெட் சி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லிமிட் எக்ஸ் டென் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 ஹோல் டிவைட் பை x minus 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஹெச்சில் கன்வெர்ட் பண்ணுவோம். லிமிட் ஹெச் டென் டு 0 எஃப் ஆஃப் 0 மைனஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் 0 ஹோல் டிவைட் பை இது என்னது 0 மைனஸ் ஹெச் மைனஸ் 0. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? எக்ஸ் நம்ம எப்பவுமே என்ன எடுப்போம், சி மைனஸ் ஹெச்னு எடுப்போம். ஸோ இங்கே சி என்னது 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் ஹெச்னு எடுக்கிறோம், வேர் ஹெச் இஸ் approaching 0. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஏன் எடுக்கிறோன்னா, பிகாஸ் இஃப் h approaches 0 then x should approach c. ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் இங்கே. x நம்ம என்ன எடுக்கிறோம், x is approaching c அண்ட் அதே தான் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், h is approaching 0. ஸோ ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். லிமிட் h டென் டு 0. What is 0 minus h? 0 minus h is always less than 0. ஓகேவா? 0 எங்கே இருக்குது, 0 minus h இங்கே வரும். So 0 minus h is less than 0. So if x is less than 0 then f of x equal to minus x. ஓகேவா? So இங்கே x என்னது 0 minus h. ஓகேவா? It is less than 0. So f of 0 minus h is minus of 0 minus h. Minus of 0 minus h minus what is f of 0? If x is equal to 0 then f of x equal to x only. So x இங்கே என்னது 0. So it is equal to 0. ஓகேவா? Whole divide by 0 minus h is minus h. ஓகேவா? So minus 0. Then solve பண்ணிக்கலாம். Limit h tend to 0. இது என்ன பாருங்க, 0 minus h is minus h. Minus of minus h is h. Minus 0 is nothing. And h by இங்கே என்ன இருக்கு, minus h. So இது என்னது நம்மளுக்கு, minus h by h is minus 1. So limit h tend to 0 minus 1. So this is a constant function. So constant எப்பவுமே நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா it remains the same function. ஓகேவா? இங்கே h இல்லை. ஸோ h tend to 0க்கு no meaning. ஸோ h tend to 0 பண்ணாலும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும். It is equal to minus 1. புரிஞ்சுதா? ஸோ the left hand derivative is what, minus 1 கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. Now right hand derivative find பண்ணிக்கலாம். Limit x tend to c plus f of x minus f of c whole divide by x minus c. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், லிமிட் x tend to 0 plus f of x minus f of 0 whole divide by x minus 0. ஸோ இங்கே எப்படி எடுத்துக்கலாம் நம்ம, லிமிட் h tend to 0 f of 0 plus h minus f of 0 whole divide by 0 plus h minus 0. ஸோ இங்கே நம்ம எடுக்கிறோம் x equal to 0 plus hன்னு எடுக்கிறோம். ஓகேவா? c plus hன்னு எடுப்போம் இல்லையா, c plus h தான் இங்கே 0 plus hன்னு எடுக்கிறோம், where h is approaching 0. ஸோ இதையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். லிமிட் h tend to 0. வாட் இஸ் f of 0 plus h? இங்கே 0 இருக்குது. தென் 0 plus h இங்கே வரும், it is greater than 0. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் greater than 0 means the function value f of x is x itself. So what is x here? 0 plus h. So 0 plus h அப்படியே இருக்கும். Minus what is f of 0? f of 0 is 0. ஓகேவா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி it is 0. And இங்கே என்ன இருக்கும், 0 plus h is h
0 plus h minus 0. ஓகேவா, it is h. ஸோ இங்கே என்ன வந்துருச்சு, லிமிட் h tend to 0, h divide by h. ஓகேவா, ஸோ h divide by h is 1. ஸோ லிமிட் h tend to 0, 1. ஸோ 1க்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது it remains the same constant function 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா left hand derivative minus 1, right hand derivative 1. ஸோ the left hand derivative is not equal to the right hand derivative. So f is not differentiable at x equal to 0. Okay va? So the function f of x equal to modulus x is not differentiable function. Okay va? It is a not differentiable function but a continuous function. So this is our example. Idu ungalku 1 mark la kekkalam. Okay va? 1 mark or 2 mark la kekkalam. Give an example of a function which is continuous but not differentiable. Okay va? So இதுதான் example. புரிஞ்சுதா? இது உங்களோட corollary-ல கொடுத்திருக்கு. example எங்கேயுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் வெறும் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இதையும் எல்லாமே பாருங்கள். ஓகேவா, தியரம்ஸ், கரோலரி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ். இங்கே நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இங்கே டெரிவேட்டிவ்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸசைஸில் கூட நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் இங்கே கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் x power n. ஓகேவா, ஸோ இதோட டெரிவேட்டிவ் எப்படி எழுதிக்கலாம், d by dx of x power n or x power n whole dash. ஓகேவா, f dash எழுதுவோம் இல்லையா, ஸோ இதுதான் f of x. ஸோ f ஓட dash. ஓகேவா, தட் இஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் f. இது எப்படி, இது என்னதுன்னா இந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் வந்துட்டு கீழே வந்துடும், மல்டிப்ளை ஆயிரும். n இன்டூ எக்ஸ் பவரில் என்ன ஆகும், -1. ஓகேவா, இட் இஸ் ரெடியூஸ்ட் பை 1 அண்ட் த பவர் இஸ் multiplied here with the function. ஓகேவா, ஸோ n x power n minus 1. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இதுக்கு எழுதுறதுக்கு எதுவுமே ஃபார்முலாலாம் கிடையாது. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் திஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், d by dx of x. ஓகேவா, இது பர்டிகுலர் கேஸ், இதோட பர்டிகுலர் கேஸ் தான். தட் இஸ் இங்கே n என்னது 1. ஓகேவா, n is 1. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 1 வந்துட்டு கீழே வந்துடும். And x power 1 minus 1. Okay, n minus 1. So n is 1. 1 minus 1 is 0. So 1 into x power 0. X power 0 is 1. So d by dx of x is 1. புரிஞ்சுதா? அதே மாதிரி d by dx of a constant c. c இங்கே இருக்குன்னா இங்கே என்ன இருக்குது, x இல்லை. ஸோ x power 0. புரிஞ்சுதா? x power 0 is 1. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ இங்கே x power 0ன்னு எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ x power 0 தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த 0 வந்துட்டு கீழே வந்துடும். ஸோ 0 மல்டிப்ளை ஆயிரும் அண்ட் சி அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, எக்ஸ் பவர் 0 minus 1. ஸோ இங்கே என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, 0 into something is 0. புரிஞ்சுதா? ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் இஸ் 0 ஆல்வேஸ். புரிஞ்சுதா? இதுவும் இதோட பர்டிகுலர் கேஸ் தான். தென் இன்னொரு பர்டிகுலர் கேஸ் பார்த்துக்கலாம், டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 by x. ஓகேவா, ஸோ 1 by x எப்படி எழுதிக்கலாம், d by dx of x power minus 1 எழுதிக்கலாமா? ஓகேவா, கீழே இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னது, -1. ஸோ அதே மாதிரி தான் -1 கீழே வந்துடும், x power -1 minus 1. புரிஞ்சுதா? திஸ் இஸ் n. ஸோ n minus 1. ஸோ இட் பிகம்ஸ் minus x power -2. ஓகேவா, -1 minus 1 is -2. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், -1 by x squareன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ d by dx of 1 by x is -1 by x square. Next, d by dx of root x. So root x என்னது, root x means x power 1 by 2. So அதே மாதிரி தான் n is equal to 1 by 2. So அது கீழே வந்துடும் 1 by 2 and x power 1 by 2 minus 1. So 1 by 2 minus 1 is what? 1 by 2 x power minus 1 by 2. Okay, half minus 1 is minus half. So இது எப்படி எழுதிக்கலாம், 1 by 2 மைனஸ் ஹாஃபை கீழே வந்துச்சுன்னா ஹாஃப் ஆயிரும். புரிஞ்சுதா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், 1 by 2 root x. புரிஞ்சுதா? ஸோ d by dx of root x is what? 1 by 2 root x. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு பர்டிகுலர் கேஸ் பார்த்துக்கலாம், d by dx of 1 by x power n. ஓகேவா, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், d by dx of x power minus n. ஓகேவா, ஸோ n is what? minus n. ஸோ அது கீழே வந்துடும் அண்ட் எக்ஸ் பவர் -n minus 1. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், -n அப்படியே வச்சுக்கலாம், எக்ஸ் பவர் மைனஸ் காமனாக எடுத்துகிட்டு n+1 எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மைனஸ் கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ n by x power n+1. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இங்கே -n இருக்குது, சாரி. ஸோ -n.
So d by dx of 1 by x power n is what? Minus n by x power n plus 1. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதோட பர்டிகுலர் கேசஸ். ஓகேவா? பர்டிகுலர் கேஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா. ஸோ ஜென்ரல் கேஸ்னா என்னது? இட் இஸ் ட்ரூ ஃபார் எனி n. ஓகேவா? பர்டிகுலர் கேஸ் மீன்ஸ் n is equal to 1, 0, இங்கே மைனஸ் 1க்கு சால்வ் பண்ணியிருக்கோம், 1 by 2க்கு சால்வ் பண்ணியிருக்கோம், அண்ட் இங்கே மைனஸ் nக்கு சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இது மட்டுமே ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு போதும். தீஸ் ஆல் ஆர் பர்டிகுலர் கேசஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், d by dx of இப்படி இருந்துச்சுன்னா c f of x. ஓகேவா? இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் f is a function of x. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? c வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அண்ட் d by dx of f of xன்னு எழுதிப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லிடுறேன். d by dx of 2x square. ஓகேவா? இங்கே கான்ஸ்டன்ட் என்னது? c is what? 2. ஓகேவா? ஸோ c equal to 2 இருக்குது இங்கே. ஸோ என்ன பண்ணுவோம்? c வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். தட் இஸ் 2 வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு d by dx of x square. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி சால்வ் பண்ணணும் தெரியும் உங்களுக்கு? 2 அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்துட்டு n ஈக்குவல் டு 2 இருக்குங்க. ஸோ இந்த 2 கீழே வந்துடும். எக்ஸ் பவர் 2 minus 1. ஸோ 2 minus 1 is 1. 2 2s are 4. எக்ஸ் பவர் 2 minus 1 is 1. ஓகேவா? ஸோ எக்ஸ் பவர் 1 is x. ஸோ 4x. புரிஞ்சுதா? ஸோ d by dx of 2x square is what? 4x. ஓகேவா? ஸோ இது மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் this type of question. ஓகேவா? தட் இஸ் c இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா c வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பண்ணணும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நெக்ஸ்ட் பாருங்கள், d by dx of a power x. ஓகேவா? இங்கே a என்னது? கான்ஸ்டன்ட் அண்ட் x is a வேரியபிள். ஓகேவா? ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு த வேரியபிள் x. ஸோ இது என்னாகும்? a power x அப்படியே இருக்கும் இன்டூ log a. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ஒரு பர்டிகுலர் நம்ம கேஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் d by dx of 2 power x. 2 power x என்னாகும்? 2 power x அப்படியே தான் இருக்கும் இன்டூ log 2. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் கேஸுங்க. ஸோ அதே மாதிரி d by dx of e power x. e power x is what? எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகேவா? இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இட் ரிமெயின்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். e power x அப்படியே தான் இருக்கும். அண்ட் வாட் இஸ் log e? log e என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? log is in the base e. ஓகேவா? ஸோ log e with base e is what? 1. ஸோ e power x அப்படியே தான் இருக்கும். this becomes 1. ஓகேவா? இது 1 ஆயிரும். அதனால் d by dx of e power x is what? e power x அப்படியே தான். அண்ட் இன்னொரு கேஸ் பாருங்கள், d by dx of e power ax. e power ax is what? a into e power ax. புரிஞ்சுதா? e power ax அப்படியே தான் இருக்கும் into this constant. ஓகேவா? இங்கே கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்லை, 1 தான் இருக்குது. அதனால it is same as this. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பை 1 அப்படியே தான் இருக்கும். அதனால் இங்கே a இருக்கிறதுனால இந்த a இங்கே மல்டிப்ளை ஆகிடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? பிகாஸ் நம்ம e பவர் ax அப்படியே எழுதிப்போம் அண்ட் இங்கே மேலே இருக்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ axோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? d by dx of ax is what? a. ஓகேவா? பிகாஸ் x பவர் இங்கே என்ன இருக்குது? இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a into d by dx of xன்னு எழுதிக்கலாம்ல. ஸோ இட் பிகம்ஸ் a into 1. ஓகேவா? d by dx of x is what? 1. ஓகேவா? xோட டிஃப்ரென்ஷியேஷன் 1. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு a. ஸோ அந்த a தான் நம்ம இங்கே எழுதிப்போம். புரியுதா உங்களுக்கு? இது வந்துட்டு செயின் ரூலில் வரும். நம்ம செயின் ரூல் படிக்கும்போது இது படிக்கலாம். பட் ஸ்டில் இங்கே ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் d by dx of e power minus x. அதே மாதிரி தான் இங்கே a என்னது? இட் இஸ் -1. ஸோ இந்த மைனஸ் கீழே வந்துடும் e power minus x. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் d by dx of log x. ஓகேவா? இங்கே log ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னது? 1 by x. ஓகேவா? it is 1 by x. next பாருங்க, d by dx of log x plus or minus a. இது என்னாகும்? this is x plus or minus some constant. ஓகேவா? so இது என்னாகும்? 1 by x plus or minus a. no difference, it remains the same as log x. ஓகேவா? ஸோ எக்ஸ் கூட ப்ளஸ் மைனஸில் ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தாலும் நம்மளுக்கு அதே தான் வரும். ஓகேவா? பாருங்க, d by dx of log x with base 10. ஓகேவா? ஸோ இங்கே நார்மலாக நம்ம லாக்னு சொல்லும் போது இட் இஸ் ஆஃப் பேஸ் இ. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம பேஸ் இயில் தான் படிப்போம். பேஸ் 10னாக்கா அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? பேஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆஃப் பேஸ் 10. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட டிஃப்ரென்சியேஷன் என்னது? 1 by x சேம் ஆஸ் log x பட் இன்டூ log 10 with base e. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பேஸ் எடுக்கிறோமோ அந்த தான் இங்கே வந்துடும். ஓகேவா? log 10 with base e. ஓகேவா? எப்போவுமே நம்ம இயில் தான் சால்வ் பண்ணுவோம். அதனால இது மல்டிப்ளை ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேசஸ் ரேராக தான் வரும். பட் ஸ்டில்
நீங்கள் உங்களுக்கு லாக் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபிசிக்ஸில் கூட படிச்சிருப்போம். டீப்பாக இப்போ போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம லாக் நார்மலாக லாக்னு வந்துச்சுன்னா இட் இஸ் ஆஃப் பேஸ் இ. ஓகேவா? எப்போவுமே நம்ம பேஸ் இயில் தான் படிப்போம். அண்ட் டிஃப்ரெண்ட் பேஸாக இருந்துச்சுன்னா அது எப்போவுமே மென்ஷன் பண்ணுவாங்க இங்கே. ஓகேவா? லைக் திஸ் பேஸ் 10 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிஃப்ரென்சியேஷன் இது வரும். ஓகேவா? நான் லாக் அண்ட் எக்ஸ்போனென்ஷியலோட டிஃப்ரென்சியேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் sin x. ஸோ இது லாஸ்ட் கிளாஸஸில் கூட படிச்சிருப்போம் நம்ம. இட் இஸ் cos x. ஓகேவா? அண்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் cos x இஸ் வாட்? மைனஸ் sin x. ஓகேவா? அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் tan x இஸ் வாட்? secant square x. ஞாபகம் வச்சுக்கோங்க, secant square x. d by dx of cot x is what? minus cosecant square x. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, d by dx of secant x. what is secant x? secant x tan x. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, d by dx of cosecant x அதே மாதிரி தான் minus of cosecant x into cot x. ஓகேவா? ஸோ சீக்கெண்ட்க்கு சீக்கெண்ட் இன்ட்டு tan அண்ட் கொசீக்கெண்ட்க்கு மைனஸ் கொசீக்கெண்ட் இன்ட்டு காட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாஸ்க்கெலாம் ப்ரூஃப் எதுவுமே இல்லை, தேவையில்லை உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் ஆகலைன்னா ஜஸ்ட் ரைட் இட் ஆன் அ பேப்பர் அண்ட் ஸ்டிக் இட் ஆன் த வால். ஓகேவா? உங்கள் ரூமில் இருக்கிற வாலில் இல்லைனா உங்களோட டோரில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்க கூட தேவையில்லை, ஜஸ்ட் உங்களோட கிளான்ஸ் அதில் பட்டாலே போதும். ஓகேவா? ஜஸ்ட் அப்பப்போ கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் ஆயிரும், உங்களுக்கு தெரியாமல் அது லேர்ன் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ்? 1 by under root 1 minus x square. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் cos inverse x. ஸோ வாட் இஸ் cos inverse x? minus 1 by under root 1 minus x square. ஓகேவா? நெக்ஸ்ட் d by dx of tan inverse x is what? 1 by 1 plus x square. ஓகேவா? நெக்ஸ்ட் d by dx of cot inverse x is what? minus 1 by 1 plus x square. நெக்ஸ்ட் பாருங்க, d by dx of secant inverse x, it is what? 1 by x into under root x square minus 1. ஓகேவா? அதே மாதிரி d by dx of cosecant inverse x, அது என்னது? minus 1 by x under root x square minus 1. ஓகேவா? ஸோ இதுதான் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அல்ஜிப்ரா ஆஃப் டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? இது ஒன்றும் கிடையாது, மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிப்ளை, ஆடிஷன், டிவிஷன் எதுலையாவது இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டி பை டிஎக்ஸ் ஆஃப், நான் என்ன எடுத்துக்கிறேன்? u ப்ளஸ் ஆர் மைனஸ் வி ப்ளஸ் ஆர் மைனஸ் டபிள்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸோ ஆன். ஸோ எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் எடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷனில் இருக்கலாம். நீங்கள் அது எப்படி எழுதலாம்? du பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் dv by dx plus or minus dw by dx plus or minus so on. ஓகேவா? ஸோ இது 2 ஃபங்க்ஷன்ஸாக கூட இருக்கலாம், u and v 2 ஃபங்க்ஷன்ஸ், 3 ஃபங்க்ஷன்ஸாக கூட இருக்கலாம், அண்ட் மோர் தென் 3ஆக கூட இருக்கலாம். இது என்ன மீனிங்? u, v, w are all functions of x. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் cos x plus sin x plus tan x அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஒன்று காஸ் ஃபங்க்ஷன், ஒன்று லாக் ஃபங்க்ஷன், ஒன்று எக்ஸ்போனென்ஷியல் ஒரு அல்ஜிப்ரிக், அந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் தனித்தனியாக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், டி பை டிஎக்ஸ் ஆஃப் uv. இது என்னது? மல்டிப்ளிகேஷனில் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, u and v ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? uv ஹோல் டேஷ்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? இதையும் இதே மாதிரி இதோட ஹோல் டேஷ்னு கூட எழுதிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டினோட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. டி பை டிஎக்ஸ்னு டினோட் பண்ணலாம், ஆர் த ஹோல் டேஷ்னு டினோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் u அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே u அப்படியே வச்சுக்கோங்க, டி பை டிஎக்ஸ் ஆஃப் v ப்ளஸ் v அப்படியே வச்சுக்கோங்க, டி பை டிஎக்ஸ் ஆஃப் u. புரிஞ்சுதா? ஸோ இப்படி மாற்றி வேணாலும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் டேர்மோட
டிஃப்ரென்சியேஷன் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டேர்மோட டிஃப்ரென்சியேஷன் ஓகேவா ப்ளஸ் இருக்கிறதுனால நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கிட்டா தப்பு கிடையாது இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் கூட எழுதிக்கலாம் நோ டிஃப்ரென்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் uvw இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் ஓகேவா ஸோ இது மீனிங் ஒன்று தான் புரிஞ்சதில்ல இது டி பை டிஎக்ஸ் ஆஃப் வி எப்படி எழுதிக்கலாம் வி டேஷ்னு எழுதிக்கலாம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ எப்படி எழுதிக்கலாம் யூ டேஷ்னு எழுதிக்கலாம் ஸோ ஓகேவா புக்கில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க ரெண்டுமே சேம் மீனிங் தான் ஓகேவா நெக்ஸ்ட் uvw மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் uv அப்படியே வச்சுக்கலாம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் w ப்ளஸ் vw அப்படியே வச்சுக்கலாம் du பை dx ப்ளஸ் wu அப்படியே வச்சுக்கலாம் dv பை dx ஓகேவா ஸோ இந்த மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் u டிவைட் பை v இப்போ டிவைடில் இருக்குது ஸோ இதுதான் கவனமாக பார்க்கணும் இந்த வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் பண்ணது மாற்றி கூட எழுதிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் கூட ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் நோ டிஃப்ரென்ஸ் பட் இங்கே மைனஸ் சைன் வரும் அதனால் கவனமாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் v அப்படியே வச்சுக்கணும் du பை dx மைனஸ் u அப்படியே வச்சுக்கலாம் dv பை dx ஹோல் டிவைட் பை v ஸ்கொயர் ஓகேவா இது எப்படி எழுதிக்கலாம் u டேஷ் v மைனஸ் uv டேஷ் ஹோல் டிவைட் பை v ஸ்கொயர் ஓகேவா இது வந்துட்டு u டேஷ் v மைனஸ் uv டேஷ் பை v ஸ்கொயர் ஓகேவா ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை கூட u டேஷ் ப்ளஸ் ஆர் மைனஸ் v டேஷ் ப்ளஸ் ஆர் மைனஸ் w டேஷ் ப்ளஸ் ஆர் மைனஸ் so on இப்படி கூட எழுதிக்கலாம் ஓகேவா இது u டேஷ் v டேஷ் w டேஷ் ஓகேவா எப்படி உங்களுக்கு டினோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி டினோட் பண்ணிக்கோங்க பட் எக்ஸாமில் வந்துச்சுன்னா எப்படி வந்தாலும் மீனிங் சேம் தான் நீங்கள் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம எல்லாமே பேசிக் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் எல்லா ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் இன்னும் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம் 5.2 தட் இஸ் பேஸ்ட் ஆன் செயின் ரூல் ஓகேவா ஸோ வாட் இஸ் செயின் ரூல்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ படிச்சுட்டே இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை பை